ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி டாபிக் பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ், அதாவது எலக்ட்ரானிக் காமர்ஸ்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக அந்த வீடியோ நம்ம எல்லாருமே மொபைல் ஃபோனில் தான் பார்ப்போம். ஸோ நம்ம மொபைல் ஃபோனில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அமேசான், ஃப்ளிப்கார்ட், அப்படி இல்லைன்னா மீஷோ, அது மட்டும் இல்லாமல் நிறைய கமர்ஷியலான ஆப்ஸ் இருக்கும். நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே இருக்க இடத்துல இருந்தே நம்ம இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நம்மளோட எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டான மொபைலையோ இல்லை லேப்டாப், டேப் அது மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணி நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுவே நம்ம ஒரு ஷாப்புக்கு போனோம்னா ஒரு சில பிராண்ட் மட்டும்தான் இருக்கும். பட் அந்த மாதிரியான ஆப்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து இது ப்ரைஸ் கம்மியாக இருக்குது இல்லை எது குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து நம்மளால் ஈஸியாக பை பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாமே இ-காமர்ஸோட பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஸோ பேசிக்காக பார்த்திங்கன்னா இ-காமர்ஸுன்றது நம்மளோட எலக்ட்ரானிக் கேட்ஜெட் இருக்குல்ல, மொபைல், லேப்டாப் ஆர் டேப் லைக் தட், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஸில் பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஆப்ஸ்லாம் நம்மளோட ப்ராடக்டை விற்கவோ இல்லை நாம் ஒரு ப்ராடக்டை வாங்கவோ இல்லை நாம் சர்வீஸை மற்றவங்களுக்கு ஆஃபர் பண்ண முடியுதுன்னா அது எல்லாமே ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லணும்னா யூடியூப்லேயே கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் கோலம்லாம் நல்லா போடுறாங்க, அந்த ப்ராடக்ட்ஸையும் அவங்களே சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி ப்ராடக்ட்ஸை வாங்கி ரிவ்யூவும் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே இ-காமர்ஸை ஊக்குவிக்கிறதுக்கு யூடியூப்பும் யூஸ் ஆகுது. அண்ட் இது மாதிரியான ப்ராடக்ட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாகவும் யூடியூப்பில் நம்ம பார்க்க முடியும். நாட் ஃபார் அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம்லேயும் அது மாதிரியான ஆட்ஸ் அண்ட் லைக் அது மாதிரியான ரிவ்யூஸையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ வாங்க டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ இ-காமர்ஸுன்றது பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் யூஸிங் இன்டர்நெட். ஓகேங்களா, இது ஒரு கீவேர்ட் தான் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த டாபிக் உங்களுக்கு ஒரு எக்ஸாமில் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 15 மார்க் ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதணுமோ அது மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் இந்த கொஷினே ரெடி பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் நான் அப்படி தான் ரெடி பண்ணி ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த இ-காமர்ஸுன்றது பிஸ்னஸில் ஒரு ரிவல்யூஷனாகவே இருக்குது. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ்க்கும் சரி, கன்சியூமர்ஸ்க்கும் சரி. டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த இ-காமர்ஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கண்டக்டிங் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எலக்ட்ரானிக்கலாக பார்த்தீங்கன்னா த்ரூ த இன்டர்நெட் மூலமாக. இதில் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ் ஆகுதுன்னா ஆன்லைன் ஷாப்பிங், எலக்ட்ரானிக் பேமெண்ட்ஸ், இன்டர்நெட் பேங்கிங், ஆன்லைன் டிக்கெட் புக்கிங். இது எல்லாமே ஒரு மொபைல் ஃபோன், ஒரு இன்டர்நெட் இருந்தாலே நம்மளால் பண்ண முடியுது. கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே மணின்றது தேவைப்படும். ஸோ மணியுமே நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறோம். ஜிபே, ஃபோன்பே அது மாதிரியான ஆப்ஸ்